ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிராக்கிங் கியூப்ஸ். நான் உங்கள் நண்பன் ஃபயாஸ். நம்மளோட சேனலில் ரூபிக்ஸ் கியூப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான பசில்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்த்துட்ருக்கோம். தமிழ்லேயே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பசில். ஸோ இது நீங்கள் தமிழில் செக் பண்ண மாதிரி பேரல் கியூப் சொல்லுவாங்க. ஸோ சேம் லைக் 3x3 கியூப் நம்ம எப்படி சால்வ் பண்ணிகிட்ருக்கோமோ சேம் கான்செப்ட்டில் தான் இதையும் பண்ண போகிறோம். பட் இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் ஷிஃப்டிங் கியூப்பில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சேம் டைம் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாகவும் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த கியூப்பை கம்ப்ளீட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பேரல் கியூப்பை ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட்டான பசில்ஸ் அண்ட் ரூபிக்ஸ் கியூப்ஸோட ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தமிழ்லேயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கிராக்கிங் கியூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பசில் ரூபிக்ஸ் எல்லாமே நீங்கள் தமிழ்லேயே நம்ம சேனலில் செக் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் தென் தட், இந்த பசில்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சேனல் ஆரம்பிச்சு 1 year ஆகிடுச்சு. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் ஹூ இஸ் கிவிங் சப்போர்ட்டிங் ஃபார் கண்டினியூஸ்லி. ஸோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பசில்ஸை நீங்கள் நல்லா விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம இப்போ இந்த கியூபை சால்வ் பண்ணுற மெத்தடுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த கியூபை சால்வ் பண்ணுற மெத்தடுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கியூப் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம கியூப் செக் பண்ணோம் அப்படின்னா எல்லோ லேயர் டாப் இல்லாட்டி ஒயிட் லேயர் டாப்பில் இருக்கும், ஆப்போசிட் எல்லோ இருக்கும். பட் இங்கே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ க்ரீனோட லேயர் டாப்லேயும் ப்ளூவோட லேயர் பாட்டம்லேயும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த க்ரீன் லேயர் டாப்பில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒயிட் சென்டர் நம்மளுக்கு நேராக இருக்குது அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் டர்ன் ஆகிற மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் ப்ளூ சென்டர் மேலே வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாமே டர்ன் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் மோர் தென் தட், இந்த கார்னர் பீசஸ்லாம் பாருங்கள். ஸோ கார்னர் பீசஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேம் 3 கலர்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு. பட் இங்கே பார்த்தோன்னா 2 கலர்ஸ் தான் இருக்குது, அதுவும் பெண்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லா கார்னர்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ் தான் இருக்குது. நார்மலாகவே 3x3 ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் கார்னர் பீசஸ் எப்போவுமே 3 கலர்ஸ் இருக்கும், ஹெச் பீசஸ் தான் 2 கலர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே ஹெச் பீஸும் 2 கலர், கார்னர் பீஸும் 2 கலரில் இருக்குது. ஸோ எனிவே சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக தான் இருக்கும் எந்த பீஸ் எங்கே போகணும் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு. பட் டோன்ட் வரி கைஸ், ஸோ நம்ம இந்த சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான பசில்ஸ் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாம். ஓகே, ஸோ இந்த கியூபை இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்த்துலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கியூப் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டோம். ஸோ என்டையராக கியூப் ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பேரல் கியூப் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம ப்ளூ சென்டரை எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ளூ சென்டர் நம்ம வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தோட கார்னர் பீசஸும் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டர்ன் ஆகி போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ப்ளூ சென்டரை யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லா கார்னர்ஸையும் சால்வ் பண்ணி கொண்டு வரலாம். சப்போஸ் நீங்கள் க்ரீன் சென்டர் வச்சு சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் போகிற மாதிரி இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்னர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் டர்ன் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ப்ளூ சென்டர் வச்சு நம்ம பண்ணுறதுனால இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டர்ன் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ ஜஸ்ட் அது எப்படி செய்யலான்றது பார்த்துலாம். ஸோ இதோட ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆல்ரெடி 3x3 பண்ண மாதிரி ப்ளூவோட கிராஸை நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ ப்ளூவோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கார்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸில் பெண்ட் ஆகாமல் இருக்கணும். இந்த மாதிரி பெண்ட் இருக்கக்கூடாது. கார்னர்ஸில் தான் நம்மளுக்கு பெண்டு வேணும். பட் இந்த கிராஸ் நம்ம சேர்க்கும் போது 4தோட எட்ஜஸும் 2 பீஸ் உள்ள கலராக இருக்கணும். ப்ளூவோட பேர் ஆன மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளூவோட பேர் இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ளூ அண்ட் ஆரஞ்சு ஆல்ரெடி பேர் ஆகிருக்கு. ஸோ அதோட சென்டர் பீசஸ்க்கு நேரம் நம்ம அதை பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ சென்டர் பீசஸ்க்கு நேரம் இந்த ஆரஞ்சோட சென்டருக்கு நேரம் இந்த ஆரஞ்சோட எட்ஜை பேர் பண்ணிவிட்டேன். ப்ளூவோட சென்டர் ஆல்ரெடி பேர் ஆகிடுச்சு. ஸோ வேறு ஏதாவது ப்ளூவோட எட்ஜஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ அது எப்படி செக் பண்ணால் இந்த செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். எப்போவுமே 3x3க்கு நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த செகண்ட் லைனில் ப்ளூவோட எட்ஜ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ நான் செக் பண்ணி பார்த்தா ப்ளூவோட எட்ஜ் ஒன்று இருக்குது, அதுவும் ஒயிட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஸோ ஒயிட்டோட எட்ஜ் பேராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ளூவை நம்ம மேலே கொண்டு வரணும். அட் த சேம் டைம் ஒயிட்டோட எட்ஜுக்கு நேராக நம்ம ஜாயின் பண்ணணும், அதோட சென்டர் பீசஸ்க்கு நேராக. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒயிட்டோட எட்ஜை இந்த ஒயிட்டோட சென்டராக ஜாயின் பண்ணுறேன். இந்த ஆரஞ்சு இந்த எதுவும் சேஞ்ச் பண்ணாமல். ஸோ அப்போ எப்படி பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ளூவை ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணி இங்கே கொண்டு வந்தாச்சு. ஒயிட்டோட சென்டரோட பேர் ஆகிடுச்சு. பட் இந்த ப்ளூவோட ஆரஞ்சு நான் டர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த ப்ளூவை ஃபஸ்ட்டு மேலே கொண்டு வந்து வச்சுட்டு இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சை அகெயின் ரிப்பீட்டட் மேலே கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ ஆரஞ்ச் அண்ட் ஆரஞ்ச், ஒயிட் அண்ட் ஒயிட் சென்டர் பீசஸோட மேராக இருக்குது. ப்ளூவும் கரெக்டாக பேர் ஆகிடுச்சு. ஸோ தென் அகெயின் இங்கே ப்ளூ அண்ட் ரெட் இருக்குது. ஸோ ப்ளூ அண்ட் ரெட் ஹெச் பீஸ் கரெக்டாக பேராக இருக்குது. அதை அகெயின் மேலே கொண்டு வந்துடலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன், ஐ திங்க் ஸோ ப்ளூ அண்ட் எல்லோ வரணும், சாரி. ஸோ ப்ளூ அண்ட் எல்லோவோட பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸை நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ இதை இங்கே கொண்டு வரதுக்கு ப்ளூ மேலே வரணும், எல்லோ இந்த எட்ஜஸோட சேர்ந்து வரணும். ஸோ ஜஸ்ட் டவுன் 1 டைம் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த எல்லோ பேர் ஜாயின் ஆகிடுது, ப்ளூ கீழே இருக்குது. ஸோ தென் F 2 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளூவோட சென்டருக்கு நம்ம கிராஸ் கொண்டு வந்தாச்சு.
ஸோ இந்த கிராஸ் கொண்டு வரது எல்லாமே உங்களோட மெத்தட் தான். ஸோ நீங்கள் எப்படி வேணால் இதை திங்க் பண்ணி ஈஸியாக கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ளூவோட கிராஸ் கரெக்டாக கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ண வேண்டியது இந்த சென்டர் பீசஸோட அதோட கலர் கரெக்டாக பேர் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இது கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கம்ப்ளீட் கியூபை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாமே நம்ம பண்ண போகிறது எல்லாமே ஜஸ்ட் ரெகுலர் 3x3 கியூபில் நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் பண்ணுவோம் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூவோட கிராஸ் நம்ம ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ தென் என்ன பண்ணணும், எல்லாத்தோட கார்னர்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ப்ளூவோட கார்னர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும்னா அதோட கலர்ஸ் நல்லா ஆச்சு. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ப்ளூவோட சென்டர் வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது கார்னர்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆகிற மாதிரி நம்ம டேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சை நம்ம இந்த இடத்துல தான் சேர்க்கணும். ஏன்னா ஆரஞ்சு சென்டர் இங்கே இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது. ஸோ இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கார்னர் இந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும் இன்ஸ்ட் ஆஃப் ரைட் ஹேண்ட் சைட். ஏன்னா ப்ளூவோட சென்டருக்கு அப்புறம் லெஃப்ட்டில் தான் மூவ் ஆகணும். ஸோ இந்த பீஸை நம்ம இங்கே கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு இதை கீழே டவுன் பிளேஸ் கொண்டு வரலாம். டேர்னிங் டு தி எல் அண்ட் டி எல் ப்ரைம். ஸோ ஒன்ஸ் இந்த ஹெச் பீஸை டவுனில் கொண்டு வந்தது அகைன் ரிட்டர்ன் பண்ணி வச்சிடணும். ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த கார்னர் நம்ம இங்கே கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் இந்த கார்னர் ஃபஸ்ட்டு டேர்ன் பண்ணணும். ப்ளூ டவுன் சைடில் இருக்குது, அப் சைடில் இருந்ததா இந்த இடத்துல இருந்ததா நம்ம இங்கே கொண்டு வர முடியும். ஸோ ஜஸ்ட் இதை டேர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட் ஆர் ப்ரைம் டி ப்ரைம் 2 டைம்ஸ் ஆர். ஸோ ஆர் ப்ரைம் பண்ணப்போ இந்த பீஸ் கீழே போச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஆர் பண்ணும்போது இந்த சென்டர் பீஸ் அகைன் மேலே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த ப்ளூ கலர் பாருங்கள், இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு பீஸை நம்ம இந்த இடத்துல தான் சேர்க்கணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் மூவ் ஆகணும்னு சொன்னேன். ஸோ இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இங்கே சேர்ந்தால் கரெக்டாக சேரும். ஸோ இதை இங்கே சேர்க்கறதுக்கு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். ஸோ நம்ம சேனலில் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா எப்படின்றத நான் தெளிவாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ 3x3 ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கார்ட்லேயும் நான் கொடுத்துருக்கேன், ஐ கார்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு பீஸ் இங்கே சேர்க்கறதுக்கு இது ஹைட் பண்ணணும். டீப் எல் டி ப்ரைம் எல் ப்ரைம். சி நம்ம இந்த ஃபார்முலா போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆரஞ்ச் இந்த கார்னர் எப்படி டேர்ன் ஆகி போகுது அண்ட் ப்ளூவோட எட்ஜும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. தென் இந்த கார்னர் செக் பண்ணலாம். இங்கே என்ன வரணும் நம்மளுக்கு, ப்ளூ அண்ட் எல்லோன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பாருங்கள், ரெட்டோட கார்னர் கரெக்டாக பேர் ஆகிருக்கு. பட் நம்மளுக்கு ரெட்டோட கார்னர் இந்த பக்கம் வரணும். ஏன்னா நம்ம சால்வ் பண்ணுறது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ ப்ளூ அண்ட் எல்லோ தான் இங்கே வரணும், இந்த ப்ளூ அண்ட் ரெட் இங்கே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ அண்ட் எல்லோ பீஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ப்ளூ அண்ட் எல்லோவோட கார்னர் பீஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு டவுன் சைட் நம்ம டேர்ன் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ டவுன் சைட் கொண்டு வந்தாச்சு. தென் இதை பேக்கு இந்த டவுனில் வச்சதை பேக்கில் தள்ளிட்டு அகைன் இந்த எட்ஜை மேலே வைக்கணும்னா நம்மளுக்கு இந்த ப்ளூ அண்ட் எல்லோ கார்னர் கிடச்சிடும். ஸோ இந்த ப்ளூ அண்ட் கார்னர் எங்கே வரணுன்ற இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போங்க, பொசிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டாக இங்கே ஜாயிண்ட் ஆச்சுன்னா இந்த ப்ளூ மேலே வந்துடும். ஸோ இப்போது ரைட் ஹேண்ட் சைட் அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்மில் ரைட் ஹேண்ட் சைட் ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பண்ணது லெஃப்ட் ஹேண்ட் சைட், லெஃப்ட்லேருந்து ஹைட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஹைட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணோம். ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணணும்னா இந்த ப்ளூவை ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணுங்கள், டி ப்ரைம், இதை கீழே இறக்குங்க, ஆர் ப்ரைம், தென் டி ப்ரைம் ரிவர்ஸ் பண்ணுங்கள், டி அண்ட் ஆர் ப்ரைம் ரிவர்ஸ் பண்ணால் ஆர். சி எல்லோட ஹெச்பிஸுக்கு நேராக எல்லோட கார்னரை கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டர்ன் ஆகிற மாதிரி வச்சாச்சு. தென் இந்த ப்ளூ அண்ட் ரெட் வெளியில் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஜர்ப்போம் இப்போ இங்கே வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூ அண்ட் ரெட் கரெக்டாக பேராக இருக்குது. இந்த பேரான பீஸை நம்ம இங்கே சால்வ் பண்ணணும். ஸோ வெரி ஈஸி. அகைன் லெஃப்ட் சைடு ஹைட் அண்ட் சீக் ஃபார்ம்லாம் இது லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணுறோம், இந்த இடத்த கீழே இறக்குறோம், ஜாயின் பண்ணிவிட்டு அகைன் மேலே ஏற்றுறோம். ஸோ வெரி வெரி ஈஸி ஃபார்முலா, ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ஸோ யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளூ அண்ட் ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அண்ட் லாஸ்ட் ப்ளூ அண்ட் ஒயிட் இந்த இடத்துல சேர்க்கணும். இந்த இடம் தான் பீஸ் கரெக்டாக தான் இருக்குது, பட் டேர்ன் ஆகிருக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு கீழே எடுத்துக்கலாம். கீழே எடுத்துகிட்டு ஜஸ்ட் அவுட் சைட் கொண்டு வந்துட்டு இதை மறுபடியும் மேலே ஏற்றி வச்சிடலாம். ஏன்னா எப்போவுமே நம்ம அவுட் சைட் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பீஸை மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இப்போ ப்ளூ அண்ட் ஒயிட் எந்த இடத்துல வரணுமோ பொசிஷன் வச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வரணும். ப்ளூ அண்ட் ஒயிட் இங்கே மேலே வந்தால் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அகைன் லெஃப்ட் சைட் ஹைட் அண்ட் சீக் ஃபார்ம்லாம் டி எல் டி ப்ரைம் எல் ப்ரைம். ஸோ வெரி வெரி ஈஸி ஸ்டெப். நம்ம ப்ளூவோட லேயர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் லேயர் கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டர்ன் ஆகி போகிற மாதிரி எல்லாத்தோட பொசிஷனையும் நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தென் இப்போ செகண்ட் லேயர் நம்ம போகிறோம். ஸோ செகண்ட் லேயர் அப்படின்னா இப்போ க்ரீன் சைடு நான் சொன்ன மாதிரி க்ரீனை நம்ம சென்டராக வச்சு சால்வ் பண்ணால் இது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் போகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் அப் சைட் டவுன் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகும். ஒயிட் சைடு சென்டர் பீஸ் இருக்குது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், ஆரஞ்சு ரைட் ஹேண்ட் சைடில் போகும், எல்லோ ரைட். ஏன்னா நம்ம ப்ளூ வச்சு சால்வ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சால்வ் பண்ணோம். ஸோ எல்லாமே கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த நம்ம செகண்ட் லேயரை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த செகண்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஆல்ரெடி பாருங்கள் ஒயிட் கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடு, ஏன்னா க்ரீனோட சென்டர் மேலே கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒயிட் ரைட் ஹேண்ட் சைடில் கரெக்டாக ஹெச் பீஸ் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ ஆரஞ்சோட ஹெச் பீஸ் இங்கே வரணும், எல்லோவோட ஹெச் பீஸ் இங்கே வரணும், ரெட்டோட ஹெச் பீஸ் இங்கே வரணும். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகி வரணும். ஸோ பெண்ட் பீஸை தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் பீஸ் கிடையாது, எல்லாமே பெண்ட் பீஸ் தான் இந்த கார்னர்ஸில். ஸோ அதனால் இதை பெண்ட் பீஸை சால்வ் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கார்னர் மேலே இருக்குன்னு பார்க்கலாம், எந்த எட்ஜ் மேலே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எல்லோட எட்ஜ் மேலே இருக்குது. ஸோ இது பெண்டான பீஸு. ஸோ மற்ற மூணுமே ஸ்கொயரில் இருக்குது. ஸோ பெண்டான பீஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த எல்லோ எங்கே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே நம்ம எல்லோ சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லோ இங்கே சால்வ் பண்ணுறதுக்கு யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் இந்த 4 ஸ்டெப் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு பேர் ஆகிடும், எல்லோ ப்ளூவோட. தென் ப்ளூ எந்த சைடு லுக் ஆகிட்ருக்கோ அந்த சைட் டர்ன் பண்ணுங்கள். யூ ப்ரைம் பண்ணிட்டோமா? அண்ட் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த பீஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை மேலே கொண்டு வந்து இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து மேலே கொண்டு வர போகிறோம். ஸோ எஃப் ப்ரைம் யூ எஃப். ஸோ ஒன்ஸ் இதை போனோன்னா நம்மளுக்கு இந்த எல்லோ அண்ட் ப்ளூவும் கரெக்டாக பேர் ஆகிடும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகிடும். ஸோ தென் வேறு ஏதாவது ஹெச் பீஸ் மேலே வந்திருக்கான்னு பார்க்கலாம். பெண்டான பீஸ் ஆரஞ்சோட பீஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சென்டர் பீஸோட வச்சு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சு நம்மளுக்கு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வேணும். ஸோ யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் யூ எஃப். ஸோ அகெயின் இந்த ரெண்டாவது லேயருக்கு சால்வ் பண்ணியாச்சு. ஒயிட் வந்துருச்சு. அண்ட் லாஸ்ட் இந்த ரெட்டோட ஹெச் பீஸ் மேலே வந்திருக்கு. இதையும் இந்த இடத்த சால்வ் பண்ணுறதுக்கு யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் யூ எஃப். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லேயர் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிட்டோம். நல்லா பாருங்கள், செகண்ட் லேயரில் ஃபுல்லாகவே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்தது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைட் ஃபார்முலா. சப்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்றத நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்றேன். சப்போஸ் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தாலும் நீங்கள் இதே ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபார்முலா மாதிரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம எப்பவுமே வரும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வரோம். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் ப்ளூ சைட் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் லெஃப்ட் ஹேண்டில் இது எப்படி இன்சர்ட் பண்ணலாம், இதை வந்து லெஃப்ட்டில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ எஃப் எல் இதை முடிச்சிங்கன்னா இது பேர் ஆகிடும். ஸோ யூ எஃப் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம். ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் கொண்டு வரலாம், ரைட் ஹேண்ட் சைடுக்கும் கொண்டு வரலாம். பட் நம்மளுக்கு எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகி போகணும். அதனால் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ வெரி ஈஸி ஃபார்முலா தான். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரீனோட கிராஸ் கொண்டு வரணும். பட் க்ரீனோட கிராஸ் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆல்ரெடி பேர் ஆகிடுச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்தோன்னா இந்த சைடு எல்லாமே கரெக்டாக பேர் ஆகிடுச்சு. பட் இந்த பீஸ் நம்மளுக்கு டேர்ன் பண்ணோம். பட் இது நம்ம என்ன தான் ஃபார்முலா பண்ணாலும் இது டேர்ன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஸ் கொண்டு வரதுக்கு எஃப் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் இதை தான் நம்ம பண்ணுவோம். பட் எத்தனை தடவை பண்ணாலும் ஏதாவது ஒரு எட்ஜ் பீஸ் வந்து இங்கே டேர்ன் ஆகிட்டே இருக்குமே தவிர இந்த க்ரீனோட பீஸ் டேர்ன் ஆகாது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒயிட் அண்ட் க்ரீனை ஏதாவது ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் மேலே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடில் இன்சர்ட் பண்ண போகிறேன். யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ எஃப் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம். ஸோ இதை பண்ணோன்னா இங்கே இருந்த பீஸை நான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ தென் அகெயின் இந்த எல்லோட ஹெச் பீஸை மறுபடியும் இதே இடத்துல போட போகிறேன். யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் யூ எஃப். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 எட்ஜஸ் இந்த க்ரீன்லேயும் மேலே வந்திருக்கும். அண்ட் செகண்ட் லேயரும் கரெக்டாக செட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே வெரி ஈஸி ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். தென் இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சென்டர் பீசஸ்க்கு நேராக இந்த பீசஸ் எல்லாமே கரெக்டாக செட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒயிட் பேருக்கு நேராக ஒயிட் கரெக்டாக செட் ஆகிருக்கு, மீதி எல்லாமே தப்பான பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா எது கரெக்டாக செட் ஆகிருக்கோ அதை நம்மளுக்கு நேராக வச்சுட்டு ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் 2u ஆர் ப்ரைம் இதை பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒயிட்டோட சென்டர், ஆரஞ்சோட சென்டர், எல்லோட சென்டர், ரெட்டோட சென்டர் கரெக்டாக பேர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மில் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூப் சால்வ் ஆகிடும். இந்த கார்னர்ஸ் தவிர மற்ற எல்லாமே செட் ஆகிடும். ஸோ இந்த கார்னர்ஸ் எப்படி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி ஸ்டெப்பு. வெறும் 2 ஸ்டெப்ஸ் ஃபார்மில் தான். பட் அதுக்கு நம்ம கரெக்டான பொசிஷனுக்கு அந்த கார்னரை கொண்டு வரணும். அதுக்கு மட்டும் ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கார்னர் கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எந்த கார்னருமே இப்போ நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு கலர் பீஸஸோட பேர் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கார்னரை கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள். யூ ஆர் யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எல். ஸோ இதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கார்னர் கரெக்டாக செட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட்டோட கார்னர். ஸோ இந்த ரெட்டோட கார்னர் இப்படி தான் டேர்ன் ஆகி பெண்டு போகணும். ஸோ இது கரெக்டாக செட் ஆகிருக்கு. மேலே க்ரீன் கலர் டேர்ன் ஆகும். பட் பீஸ் வந்து திரும்பி இருக்குது. ஸோ பீஸ் திரும்பி இருந்தாலும் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். பட் கரெக்டான கார்னர் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. பேலன்ஸ் 3 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒயிட்டோட கார்னர் இங்கே வரணும், ஆரஞ்சோட கார்னர் இங்கே போகணும், எல்லோட கார்னர் இங்கே வரணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா அதே ஃபார்முலா மறுபடியும் பண்ண போகிறோம். எது செட் ஆச்சோ அதை மட்டும் நம்ம நேராக வச்சுட்டு யூ
R U prime L prime U R prime U prime L. இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ரெட் கரெக்டாக செட் ஆயிருக்கு, பட் திரும்பி இருக்குது. ஒயிட் கரெக்டாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒயிட் ஃபுல்லாகவே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஆரஞ்சு கரெக்டாக வந்துருச்சு, பட் திரும்பி இருக்குது. எல்லோ கரெக்டாக இருக்குது, திரும்பி இருக்குது. ஸோ இந்த திரும்பி இருக்கிறத மட்டும் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2 ஸ்டெப் ஃபார்மில் தான். ஸோ இப்போ எல்லோ நம்மளுக்கு ஒயிட் ஃபுல்லாக நம்மளுக்கு சால்வ் ஆகிடுச்சு. ஸோ சால்வ் ஆனது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கலாம். மீதி 3 நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வெரி வெரி சிம்பிள் ஸ்டெப். R prime D prime R D இதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். இது எல்லாமே செட் ஆகிற வரைக்கும். ஸோ அது எப்படின்றது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பீஸை நம்ம டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு R prime D prime R D. ஸோ இது மற்றதெல்லாம் கலைஞ்சிருந்தாலும் அதை பற்றி யோசிக்காதீங்க. இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே நம்மளுக்கு பீஸ் சால்வ் ஆகணும். ஓகேவா? R prime D prime R D. இந்த D எப்போவுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ பீசஸ் கலைஞ்சிருந்தாலும் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ இப்போ D கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே க்ரீன் அண்ட் ஆரஞ்சு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இதை டர்ன் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இதை டர்ன் பண்ணிவிட்டு இந்த பீஸை இப்போ டர்ன் பண்ணுங்கள். அகெயின் R prime D prime R D R prime D prime R D. ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எல்லோவும் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. க்ரீனோட பேர் வந்துருச்சு. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இதை டர்ன் பண்ணி இந்த பீஸை இப்போ டர்ன் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அகெயின் R prime D prime R D R prime D prime R D. இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அந்தந்த சென்டர் பீசஸ் நேராக அப் சைடை டர்ன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் கியூபும் சால்வ். ஸோ இது ரொம்ப வெரி வெரி ஈஸி கியூப் தான். இது ஜஸ்ட் ஒரு 3-4 ஃபார்முலாஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 3x3யோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியான கியூப். ஸோ ஜஸ்ட் நீங்களும் வாங்கியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கியூபோட சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, டவுட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பசில் அண்ட் ரூபிக்ஸ் கியூப்ஸோட ட்ரிக்ஸோட நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். Until that, thank you. Thanks for watching. Have a nice day, guys.